வெல்கம் டு மென்டல்சியூ vlogs. ஐயோ நம்ம இப்படி சாரிங்க, அது வந்து கொஞ்சம் ஆகும். இப்பதான் வந்து பழகிட்டு இருக்கோம். பாபா ஸ்டைல் ஆமா ஸ்டைல். ஓகே, இப்பதான் கொஞ்சம் வந்து பழகிட்டு இருக்கேன். எங்க ரூம் பக்கத்துல நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ரூம் போடும்போது வந்து ரொம்ப வந்து ஃபீலிங்கா இருந்தோம். என்னடா ரூம் டெல்லியில போய் ரூம்ல போய் எப்படா ஸ்டே பண்ண போறோம், 2000 3000 ரூம் கேட்பாங்களே. நாங்க இதுக்கு முன்னாடி டெல்லி வந்திருக்கும் போது கூட நாங்க வந்து 1000 1000 ரூபாய்க்கு ரூம் போட்டுட்டு இருந்தோம். நாங்க இங்க வந்து ஃபர்ஸ்ட் நாள் எங்களை ஏமாத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாள் வந்து எங்களை ஆக்சுவலா ஏமாத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாள் வந்து நாங்க ரூம் போட்ட அமௌண்ட் எவ்வளவு, 1200 ரூபாயா? 1200 ஏசி ரூம் போட்டோம் ஃபர்ஸ்ட் நாள். நமக்கு தான் எதுக்கு நம்ம இருக்கிற சொகுசுல எதுக்கு ஏசி ரூம்ல நாங்க கலப்பாம்பூச்சி ஓடிட்டு இருந்துச்சு ஏசி ரூம்ல. சரி, என்னத்த இவங்களை வீடியோ எடுத்து பண்ணி என்ன பண்ண, இவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு நாங்க அதை விட்டுடுவாங்க. ஆக்சுவலா இது பரவாயில்லன்னு சொல்லிட்டு 300 ரூபாய்க்கு ரூம் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு அப்பாசை போட்டு போனா அங்கேயும் மாட்டினா ரூம் போட்டு. காலையில 300 ரூபாய்க்கு ரூம் போட்டேன். இது என்ன பிரமாதம், அதை விட பிரமாதத்தை காட்டுறா. அதுவும் சொல்லி முடிஞ்சுச்சு. ஆக்சுவலா ரூம்லாம் சூப்பரா இருந்துச்சு. கேட்ட காசுக்கு சூப்பரா இருந்துச்சுல. கேட்ட காசுக்கு இங்கே ரூம் நல்லா இருக்கா உங்களு? இது ஓகே தான். இங்க 4 கலப்பாம்பூச்சி ஓடிச்சு, அங்கே 4 கலப்பாம்பூச்சி. அவ்வளவுதான். கலப்பாம்பூச்சி சேம் முக்கியம். இல்ல டெல்லி வந்தீங்கன்னாலே கலப்பாம்பூச்சி ரூம் தான். உங்களுக்கு கிளீனான ரூம்லாம் கிடைக்காது. இந்த ஏரியா வந்துட்டு நம்ம இருக்கிறதுலயே சரியான மெயினான ஏரியா. அந்த ஏரியா தான். டெல்லியில நமக்கு பக்கத்துல நம்ம ஆக்சுவலா வந்துட்டு நம்ம ரூம் போட்ட ஏரியா இருக்குல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் ரூம் போட்ட ஏரியா வந்து அந்த ஏரியா. இங்க போன மெயின் ரோடு வரும் பாத்தியா, அந்த ஏரியா. அந்த மெயின் ரோட்ல இருந்து நம்ம அங்கிட்டு ரூம் போட்டுருந்தோம் நம்ம. ஓ ஓகே ஓகே. இது வந்து நம்ம பஜாருக்குள்ள ரூம் போட்டுருக்கோம் ஆக்சுவலா. இல்லடா இது நான் கூட நினைச்சேன் பக்கத்துல சுடுகாடு அவ்வளவுதான் நம்ம முடிச்சு விட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். நம்ம பஜார் வந்து பஜாருக்குள்ள இருக்கோம் ஆக்சுவலா. இது பஜார் சொல்றாங்க, என்ன பஜார்னு தெரியல ஆக்சுவலா. அது எங்க நாங்க வச்சுக்க பேரு வந்து எங்க ரூம் பக்கத்துல இருக்க பஜார். ரூம் பக்கத்துல இருக்க பஜார்லாம் இல்ல, ரூம் பக்கத்துல இருக்க தெரு லைட்ல போட்டுருக்காங்க. அழகா இருக்கு. அழகா இருக்கு. அவ்வளவுதான். என்னத்த பஜார் சொல்லிட்டு இது பஜார் சொல்ல முடியாது. எல்லாமே போட்டு வைக்கிறாங்க. எல்லாமே போட்டு வைக்கிறாங்க. இவ்வளவுடா ஒன்லி ஒயின் ஷாப் மட்டும் தான் நாங்க இருக்குடா. ஓ பார் மட்டும் தான் இருக்காடா. இது பாரு, நம்ம நடந்து போற இந்த இடம் கூட நம்ம ஒரு பார் தான் நமக்கு ஆக்சுவலா. நமக்கு இங்க ஒரு பார் இருக்கு, இங்க இது ஃபயர் அண்ட் ஐஸ் ஒரு பார் இருக்கு. எல்லாமே பார். டீ போட்டு தருவாங்க, கூலிங் போட்டு தருவாங்க. ராஜன் நம்ம ஊர்ல பானிபூரி எவ்வளவு? பானிபூரி ஹிந்திக்கார பையன் 10 ரூபா தருவான். அதே ஹிந்திக்கார பையன் 30 ரூபாய் தரான். யாரா 8 நம்ம ஏமாத்தி அவனே ஏமாத்தி 8 பிடிக்கணும் நம்மளோட. அதான் வர்க்கீஸ். இவங்க எல்லாம் பாக்குறத பார்த்தாலே கேவலா இருக்கு, புடிட்டு ஓடிவாங்க பயமா இருக்கு. சூ டைட் பண்ணிக்கிறேன். ஓடுனா பின்னாடியே துரத்தி நானும் பிடிச்சிருவேன் அவனை. அவ்வளவு குறுகுறு பாக்குறாங்கடா கேமராவை. 2 பேரும் ஏதோ குச்சி நீட்டிட்டு போறாங்களே, என்ன பண்றாங்க? புடிட்டு ஓடுவோமா வேணாமா அந்த மாதிரி இந்த ஏரியால பாத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. சரி, இந்த ஏரியால வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் இருக்கு. இந்த ஏரியான்னு சொல்லுவோம். என்ன ஸ்பெஷல்? இந்த ஏரியால வந்துட்டு நமக்கு ரூம் மட்டும் காஸ்ட்லி கிடையாது, இங்க விற்கிற எல்லா பொருளும் காஸ்ட்லியா தான் இருக்கு. என்னடா சொல்ற? ஆமா, 9 ரூபாய்க்கு பானிபூரி விலை காஸ்ட்லி. ஆமா, பானிபூரி 30 ரூபா. அதுவே நெஞ்சடைச்சிருச்சு. பானி எவ்வளோ? 3 ரூபா. பானிக்கு 3 ரூபா. ஒரு கிளாஸ் 3 ரூபா. ஒரு கிளாஸ் 100 ml இருக்குமா அந்த பானி? அவ்வளவுதான், 100 ml 3 ரூபாய். நீங்க என்ன டெல்லியில வந்து என்ன பண்ணணும்னா ஒரு 4 வாட்டர் கேன் வாங்கிக்கோங்க. முடிஞ்சா ஊர்ல இருந்து கொண்டு வந்துருங்க. ஆமா ஆமா, ஒரு 80 ரூபாய் இங்கே மிச்சம் பண்ணிடலாம்ல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஆமாடா ராஜனே, நம்ம ரூம்லயே இப்ப தண்ணி இருக்கிறதுனால நமக்கு 80 ரூபாய் டெய்லி மிச்சம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம டெய்லி 4 தண்ணி போயிருக்கு குறைஞ்சது நமக்கு. அதே மாதிரி இன்னொன்று ராஜனே, டெல்லி வந்தா எந்த கடையிலுமே தண்ணி தர மாட்டாங்க. நல்ல உரப்ப மிளகா பொடி போட்டு விட்டு நமக்கு சோறு கடை மாதிரி தான். இந்த கடையில் வந்துட்டு போய் பாப்போமா போயிட்டு இந்த பிளெஸிங் பியூட்டிஃபுல் பிராஸ் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக அந்த கடையில் இருக்குதுடா. நம்ம ஆஃபீஸ் போய் பிரான்ச் பார்ப்போம். போய் நம்ம போய் புத்தராகும் போய் வா. புத்தராக போகிறோமா? துளி தமிழில் பேசி நண்பர்களே, நாங்கள் பேசுறது ஒரு புரியுதானே எங்களுக்கு தெரியல. நம்ம ஆஃபீஸில் இருக்கிற சில மாதிரியே இருக்குல்ல, இது வாங்கிடுவோம் பேசாம. நமக்கு நாணமாக கிடைக்கும் இது வாங்கணும்னா. புத்தர் தான் நம்ம தண்ணிக்குள்ள வச்சிருக்கோம்டா. மீன் தொட்டிக்குள்ள புத்தர் வச்சிருக்கோம்ல, அது வந்து மீன் நல்லதுக்கு, நம்ம நல்லதுக்கு நக்கு. நம்ம நல்லதுக்கு நல்லா பண்ணுவோம்டா. நம்ம நல்லதுக்கு இருக்கான் பாரு, எல்லாம் கால் தட்டுது. யானடா கீழே. நம்ம நல்லதுக்கு யானை வாங்கி வச்சிருமா? நம்ம இந்த யானை நம்ம நல்லதுக்கு இருக்காது. கடைக்காரங்க நல்லதா இருக்கும். பாக்குறதுக்கு இது அழகா இருக்கு. இந்த கிறிஸ்டன் சிலை கிறிஸ்டன் சிலை அவ்வளோ நல்லா இருக்கு. பட் விலை தான் ரொம்ப அதிகமா இருக்கு. எப்படின்னா கிறிஸ்டன் வந்து புல்லாங்குழல் ஊதுற மாதிரி தான் விற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லா இடத்துலயுமே வந்து கிறிஸ்டன் வந்து புல்லாங்குழல் ஊதுற மாதிரி தான் இருக்கு. ஆனா எப்படின்னா ஊதுற மாதிரி இருக்கக்கூடாது. அவர் எப்படின்னா லைட்டா கீழே வாயை வச்சு கீழே இறக்கி வச்சிருக்காரு. ஆமா, நம்ம வச்சிருந்தா எங்க வீட்டுல வைக்க மாட்டாங்க. எங்க வீட்டுல சின்னது இருக்கு. கரெக்டா வாய்க்கிட்டே வச்சு. ஓ, அந்த வாய்க்கிட்டே இருக்கக்கூடாது, அதான் விஷயமே. எங்க வீட்டுல வந்து நாங்க சொந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் 2500 வாங்கி வைப்போம். ஆனா எல்லாமே காஸ்ட்லி தான். இந்த காஸ்ட்லி. நம்ம வந்து லக்ஸரிஸான ஒரு ஏரியான்னு நினைக்கிறேன். நம்ம அந்த ஏரியால ஒரு 500 சீப்பா ரூமா போட்டு ஹோன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பார்னர் ஒன்று போகுது பாரு. அது பார்னர் அப்பலே பார்த்தேன். அது பார்னர் மாதிரி தெரியல. இதுதான் ஊர் சுத்திட்டு இருக்கு.
ஹிந்திக்காரங்க அவ்வளவுதான். பாஸ்போர்ட் தொலைச்சிருக்கோம், பாஸ்போர்ட் தொலைச்சு அகதியா சுத்திட்டு இருக்கோம். அகதியா சுத்திட்டு இருக்கா? பாஸ்போர்ட் தொலைச்சிட்டா அகதியாடா? அகதி அவ்வளவுதான். போயிட்டு பாஸ்போர்ட் தொலைச்சிட்டோம்னா அகதி. ஆமா அந்த ஊர் சிட்டிசன் தான் இங்க அடையில இருந்து. நம்ம ஊர் சிட்டிசனா இது சிட்டிசன். இப்போ வந்து நீங்க அமெரிக்கா போற. சரி, அமெரிக்கா போயிட்டு விசா இல்லாம பாஸ்போர்ட் தொலைச்சிட்ட. சரி, நீ அப்ப நீ அன்னையில இருந்து நீ அமெரிக்கன் அன்னையில இருந்து செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. அமெரிக்கா இப்ப நீ கொஞ்சம் கருப்பா இருப்பியா? டவுட் வரும் அவங்க பார்க்கும்போது. அவம்போது நீ என்ன பண்ணணும்னா இப்ப நீ அவங்க கடையில என்ன பண்ணணும்? போட்டு வெள்ளையாயிரணும். அப்படிலாம் நீ ஆகக்கூடாது. மேல உள்ள தோலை உடிச்சு வச்சுக்கோங்க, சிவப்பா தெரியுவேன். இந்த கோவால ஒருத்தன் படுத்து எந்திரிச்சு போனா தெரியுமா? நல்ல அந்த மாதிரி தான் வெயில்ல படுத்து எந்திரிச்சு போனால அந்த மாதிரி தான். அந்த கான்செப்ட் தான். மேல உள்ள தோலை மட்டும் உடிச்சுக்க வேண்டியதான். ஆமாண்டா. இந்த ஊர் இப்ப இந்த ஊர் பொண்ணுங்களா அவளு கொண்டு போய் அமெரிக்கால விட்டு இங்கிலீஷ் நல்லா பேசுறாங்களா? அவர்கள் அமெரிக்கன்ஸ் ஆயிடுவாங்களா அவங்க? அப்படியெல்லாம் ஆக மாட்டாங்க. ஆனா அமெரிக்கன்ஸ் ஒரு விஷயம் கிடையாது. ஹாய் ப்ரோ. என்ன அவளு அமெரிக்கன்ஸ் ஒரு விஷயம் இருக்கு. அமெரிக்கன்ஸ் என்ன சொல்லுவா? என்ன விஷயம்? வெள்ளையா இருப்பாங்க எல்லாருமே. வெள்ளையா இருப்பாங்க. அமெரிக்கா கருப்பாவும் இருக்காங்களா? அமெரிக்கால கருப்பா இருக்காங்களா? அமெரிக்கால யாரா கருப்பா இருக்கா? அமெரிக்கன் கருப்பா இருப்பாங்களா? ஏன்டா வெள்ளையா மட்டும் தான் இருப்பாங்களா? அமெரிக்கன்ஸ் பியூர் ஒயிட்ரா ராஜனே. யாரா சொன்னா? இந்த மாதிரி எப்படின்னா நீங்க போறவங்க அங்க வேலையை பார்த்துட்டு அதான் கருப்பா இருக்கும். என்னையுமே ஆள் சொல்லாத, ஒன்னையுமே ஆள் வேணா சொல்லு. இல்ல இல்ல நான் வெப்பேட்டா இருப்பேன். உங்களை வந்து அசிங்க அசிங்கமா பேசுறேன். இல்ல இல்ல கரெக்டா தான் பேசுறேன். நீங்க வந்து அமெரிக்கா நம்ம எல்லாம் போனா அமெரிக்கால மட்டும் வந்து இது பண்ணக்கூடாது. அமெரிக்கா மட்டும் சிம்பிளா சொல்றோம் நம்மளை பார்த்து. அமெரிக்கன்ஸ் எல்லாருமே ஒயிட்டா தான் இருப்பாங்க. பிளாக்கா இருந்தா அது வந்து கிராஸ். நோ 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 நோ. நீ வந்து எங்களை வந்துட்டு கம்மியான போடுற. நீங்க எங்களை அமெரிக்கன்ஸ் மட்டும் சொல்ல கூடாது. என்னை ஆளுகள்லாம் வந்துட்டு நாங்களாம் எல்லா கடையிலும் மூந்து விளாடுவோம். நாங்க எல்லா கடையிலயும் மூந்து விளாடுவீங்க. அமெரிக்கன்ஸ் மட்டும் சொன்னதாலதான் என்னமே சொல்லாது. நீ தப்பா நினைச்ச உடனே நீ இப்ப நம்ம மாங்க நடந்து இப்ப நம்ம எவ்வளவு தூரம் வந்திருக்கோம்? நம்ம ரூம் வரைக்கும் வந்துட்டோமா? அவ்வளவுதான். அந்த இருக்கு லெஃப்ட்ல ரூம். இது இந்த லெஃப்ட் தான் நம்ம ரூமா? அவ்வளவுதான். நம்ம ரூம்ல கக்கூஸ் தான்டா இருக்கு, புக் எல்லாம் கிடையாதுடா. நம்ம ரூம் தான்டா. வாடா அந்த லெஃப்ட் இல்லடா, அடுத்த லெஃப்ட்ரா. அதானே பாத்து எங்க இருக்கும்னே வாழ்றோடே தெரியாம இருக்காங்க. எங்க இருக்கோம் எங்க வாழ்றோம் அது தெரியாம இருக்கோம். நாங்க இங்க எவ்வளவு கடை இருந்தாலுமே நாங்க சாப்பிடுறது நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் டெய்லி? நாங்க இப்ப பாருங்க அதையும் காட்டுறோம் உங்களுக்கு. அதையும் காட்டுறோம் உங்களுக்கு. இங்க இருந்து சாப்பிடுறதுக்குன்னு சுமார் ஒரு 5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி எங்க சித்தப்பா போன் ஃபுட்டு கடையில இருந்து எல்லாமே இருக்கு. எங்க சித்தப்பா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்க போன் அடிச்சிடாரு. 5 ரூபாய்க்கு சாப்பிடாத என்ன நோய் வரும்னே தெரியாது. ஐயோ நாங்க அப்படிதாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஒரு 4 நாளா. 5 ரூபாய்க்கு சாப்பிடாத நோய் வரும் சொன்னோடனே எனக்கு அடைச்சிருச்சு. எனக்கு நோய் வருமா? ஆமாடா. நானா அங்க போய் சாப்பிட்டோன்னே புடுங்கிட்டு போதுடா நைட்டு. இல்ல வேற எதுவுமான்னு தெரியல. கோபால் இங்க ஒரு சீட்டிங் நடக்குது. இங்க சீட்டிங் நடக்குதா? ஆமா. என்ன சீட்டிங் சொல்லுவோம்? என்ன சீட்டி? உன்னைய 5 ரூபாய்க்கு ஆசை காட்டி ரொட்டியை காய்ச்சி ஆசை காட்டி கூப்பிட்றாங்க உன்னைய. ஓகே. ஆனா 5 ரூபாய்க்கு ரொட்டி கொடுத்துட்டு அது தொட்டுக்க சட்னி இருக்கு பத்தியா அங்க சொருகுறாங்க ரேட்டு. நம்ம சப்பாத்திக்கு 25 ரூபான்னு வச்சுட்டு குருமால வந்து எல்லாமே எக்ஸ்ட்ரா வைன்னு எவ்வளவு வேணா வாங்கி தின்னுக்கலாம். ஆனா இங்க 2 சப்பாத்தி 10 ரூபா. குருமா வாங்குறியா? இவ்வளவுதான் கொடுப்பேன். சப்பாத்தி கிடையாது, சப்பாத்தி ரேட் கூட. சப்பாத்தி நீ மத்தியானம் சாப்பிட்டோம்ல அதான் 10 ரூபா. ஒரு சப்பாத்தி 30 ரூபா. 60 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டோம். ஆமா எவ்வளவு வாங்கி சாப்பிட்டோம்? இவன் தான் பில் பே பண்றேன். எனக்கு தெரியாது. நீங்க பில் பே பண்றது போல நாடு கம்பெனி அக்கௌண்ட்ஸ் வந்து என்கிட்ட இருக்கறனால அவனுக்கு ரேட் தெரியல. அவனுக்கு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சப்பாத்தி 30 ரூபா. நாங்க அவ்வளவு பட்ஜெட்ல எங்க கம்பெனில இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க மதியம் ஒரு சப்பாத்தி சாப்பிட்டோம். ஆமா. இங்க வந்து நாங்க இன்னொரு கடைக்கு கூட்டு போறோம். அந்த கடையும் காட்டுறோம். இப்ப அந்த கடையும் பாருங்க. அந்த இடம் வந்து ரொம்ப இப்படி எடுத்தோம்னா பிடிக்க ஓடிடுவாங்க. ஓகேங்களா? லைட்டா காட்டுறோம். அது எங்கேயுமே கிடையாது. ஜம்மா மஸ்ஜித் பக்கத்துலயே தான் இருக்கு இந்த இடம். அந்த கடையை காட்டுறோம். ஓகேங்களா? அங்க போய் வீடியோ கண்டு பண்றோம். நாங்க சாப்பிட வந்து கடை இருக்குதான். நான் மைக் இல்லாம வச்சுருக்கேன். இந்த ரிப்பேர் பார்த்தீங்களா? நல்ல மனுஷன். நான் கேட்கறதுல பண்ணுவாரு. நீங்கள் ஒருத்தர் ஆர்டர் எடுத்து அதையும் காட்டுறேன். ஒருத்தர் ஆர்டர் எடுத்துட்டு போனால் ஆர்டர் எடுத்துட்டு போகிறது தாங்க என்னை அசிங்கப்படுத்தினாங்க. இதான் இந்த சப்பை ஏசிக்காக இந்த சப்பை ஏசியாகவும் தண்ணிக்காகவும் இந்த தொட்ட மிளகா இந்த மிளகா இருக்குதுங்க. நாங்கள் டெய்லி வந்து இந்த கடை சாப்பிட்டுருக்கோம். அப்படி வந்து எங்களுக்கு வந்து ஒரு விதத்துலேயும் மரியாதை கிடையாது. ஆக்சுவலாக வந்துட்டு பாருங்க தட்டுலாம் வந்துருச்சு. மைக் மாடல போகும்போது மைக் மாடல சவுண்ட் வந்து ரொம்ப குறன்னு கேட்டுட்டு இருந்துச்சு. தண்ணி இருக்கு, தண்ணி கூட ஃபுல்லா வைக்கிறாங்க. ஆக்சுவலி இதான் நாங்கள் சாப்பிட்ற கடை. எப்படி இங்க இருந்து ஃபுல்லா தெரியுதா? அங்க ஒருத்தர் ஒரு பழுப்பு நீங்க சட்டை போட்டு நிற்கிறான். ஒருத்தர் அவன் தாங்க நேத்து கூட மிரட்டின ஒரு வெங்காயத்துக்கு. அது ஆக்சுவலா நான் வந்து 2ஆவது டைம் வெங்காயம் வாங்கினேன். இந்த பிங்க்ல சட்டை போட்டுருக்காரு பாத்தீங்களா? டீஷர்ட் போட்டுருக்காரு. அவன் நல்ல மனுஷன். கொடுத்துருவாப்ல.
அதுவும் ஓனருக்கே தெரியாது. அதுவும் நம்ம முதலாளிக்கே தெரியாம ஓனர் கொடுக்கறதுல கொஞ்சம் திறமைசாலி அவரு. நாங்க வாங்குற பாலக் பன்னீர், இந்த பாலக் பன்னீர்ல தான் நான் சொல்றேன். பாலக் பன்னீர் என்ன விட்டாரா, இது வந்து நாங்க எப்பவுமே வேஸ்ட் பண்ணிடுவோம். அதனால பாதி வாங்கினா கரெக்டா இருக்கும் அப்படின்னாடி பாதியும் சப்பாத்திக்கு வந்து 5 ரூபாய் தான். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு சப்பாத்தி கிடையாது, ரொட்டி வந்து இவன் 2 நான் 2 தான் சாப்பிடுவோம். நானும் அப்பனா 20, இது ஒரு 70 ரூபா சொல்லுவாங்கண்ணா. ஆப்பம்னா 40 ரூபா வேலை முடிச்சிருக்கான். இங்க தண்ணி முதல்ல 20 ரூபாய்க்கு இந்த கடையில ஃப்ரீ. ஓகேங்களா? ஸோ வந்து அவர் என்ன சொன்னாரா, நீ 60 ரூபாய்க்கு சாப்பிட்றதுக்கு ஒரு ஏசி போட்டு டேபிள் போட்டு தண்ணி தரதுக்கு போடுறா வச்சுட்டு. அதான் நாங்க இதுல சொல்லியிருந்தோம். ஆக்சுவலா நாங்க அதுக்கடுத்து இந்த கடைக்கு வருமானு தெரியல, அதோட இந்த கடையை ஷூட் பண்ணிடுவோம். அந்த கடையை போடுறா வெளியே அடுத்து பாலக் பண்ணிருக்கோம் அப்படின்னு இதுலயே கூத்து வெளியே வரும்போது ஷூட் பண்ணுவோம்ல அந்த கடையை வேற. ஆமாங்க, சப்பாத்தி கொடுக்குறா ஷூட் பண்ணிட்டு ஷூட் பண்ண விட மாட்டாங்க இந்த கடையை. இந்த வராங்க எட்டி பாக்குறாங்க வந்து உட்கார விடல. நாங்க வந்து வீடியோ பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும் சொல்லிட்டு நாங்க வந்து கெஞ்சி கத்திரி வந்து உட்காந்து கொண்டாடுறாங்க. பாத்தியா அண்டா மதியா பாத்தீங்கன்னாங்க மூஞ்சிய பாத்தீங்கன்னாங்க. சரி நல்ல மனுஷங்க அவரு. அவருக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, எதுவுமே தெரியாது. நாங்க பக்கத்து வீடியோவா அப்படின்றாங்க. நல்லா போன்லயே அப்படி எடுப்போம். எடுத்தோம்னா ரீல்ஸ் தகர தெரிக்கும். எனக்கு இந்த கடையில ரொம்ப பிடிச்சது வந்து வெங்காயம் தான். ஒரு ஸ்பூன் ஒன்று கொடுத்தாரு, ரொட்டி கிலோ பசிட்டியா. திஸ் இஸ் பன்னீர். இந்த பன்னீர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதெல்லாம் தெரியாம ஆட்டை போட்டு நைஸா 2-3 தின்றுவேன். நான் சாப்பிட்டு பசிக்குது அவனுக்கு. ஐயோ நம்ம இதுக்கு மேல முடியாது எனக்கு ஆரம்பிச்சேன். போய் நான் சாப்பிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு எப்படி நான் கூட இந்த கடை எப்படி 1300 வந்து கடை நம்பர் நல்லா இருக்கா? சாப்பாடுலாம் நல்லாதான் இருக்கு. காலையில பின்னாடி முக்கையில தெரியும் ஒண்ணு வராது, ஆய்வு வராது. வரல நல்லதுதான்டா. வரல நல்லதா, அதுக்கு முதல்ல வாழைப்பழம் வாங்கிட்டாரா? வாடா இங்க வா. வரலைன்னா எவ்வளவு பெனிஃபிட் தெரியுமா? நம்ம நாட்டு பழம் வாங்கிட்டாடா. சாச்சா அதெல்லாம் வாங்கி தர மாட்டேன். நல்ல பாத்ரூம்ல அதை ஹோட்டல்ல போடுவேன். அடுத்து ரோட்லயே படுக்க போட்டுருவேன். அடுத்த எல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட். ஒரு கவர் வாங்கணுமா, கவர்ல சுத்தி படுத்தோமா? ஆமா, பாத்ரூம்ல உச்சம் வர மாட்டேங்குதுடா. டெல்லி வந்தா அடிக்கிற வெயிலுக்கு. அது வந்து மழை பெய்யுதுடா. மழை பெய்யுதுடா. ஓடிடுவோம். ஒரு உருமாக்குறாங்க. அப்புறம் போனை தூக்கிட்டு ஓடிடுவாங்க. பாத்துக்க, போனை தூக்கிட்டு ஓடினா 1.5 லட்சம் போச்சு நினைச்சுக்க வேண்டியது.